பேசிக் மாடல் உங்களுக்கு இது ஹோண்டா லிவோ மைலேஜ் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கிற மாடல் தான் இந்த மாடல். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டாவில் என்ட்ரி லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 110cc 110cc வந்து ஹோண்டா லிவோ பைக்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பைக்கோட ரேட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 88,000 ஸ்டார்ட் ஆகுது. மைலேஜ் பர்பஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கூடிய பைக்கு தான். மைலேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோக்கலில் 65 கிலோமீட்டர் வந்து கிடைக்குது. அதே அவுட்டரில் பைபாஸில் ஓட்டணும் அப்படின்னா 75 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். ஹோண்டா லிவோ என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக்கை பற்றி சொல்லுங்களேன். பேசிக் மாடல் உங்களுக்கு இது, அதாவது மைலேஜ் பர்பஸ்க்காக போட்டிருக்கிற மாடல் உங்களுக்கு லிவோவில் ஒரு மாடல் ஒன்று ஸ்டைலிஷாக வரும். உங்களுக்கு பைக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனான லுக்கோட ஸ்போர்ட்ஸ் டைப் வெஹிக்கிள் மாதிரி ஒரு சின்ன பேசிக் என்ட்ரி லெவல்லே உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட் லுக்கோட வர்ற மாடல் உங்களுக்கு லிவோன்னு சொல்லி இந்த மாடல் உங்களுக்கு 110ல் வரும். மைலேஜ் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கிற மாடல் தான் இந்த மாடல். உங்களுக்கு வண்டியில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ லிவோ மாடல் பார்க்குறோம். லிவோ பார்த்தீங்க அப்படின்னா 110 மாடலில் வரும். உங்களுக்கு 110ல் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அலாய்வீல் ப்ளஸ் டிஸ்கோட வரும். உங்களுக்கு டிஸ்க்குங்கிறது ஃப்ரண்ட் மட்டும்தான் டிஸ்க் வரும், ப்ளஸ் டியூப்லெஸ் டயரோட வரும். உங்களுக்கு டியூப்லெஸ் டயரோட பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சர் ஆனாலுமே ஒரு 20-30 கிலோமீட்டர் வண்டி ரன் ஆகும். உங்களுக்கு ஏர் பிடிச்சுமே நம்ம வண்டியை ரன் பண்ணிக்கலாம். அதுக்காக கொடுத்துருக்குற மாடல் தான் இது. உங்களுக்கு காம்பி பிரேக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் பிரேக் அப்ளை பண்ணாலே ஃப்ரண்ட்டும் சேர்ந்து அப்ளை ஆகும். அந்த மாதிரி டைப் உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டூமே பார்த்தீங்க அப்படின்னா வைசரே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட் லுக்கில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த லுக்கே ஸ்டைலிஷ் கார்னிஷ்னு சொல்லுவோம் இந்த மாடல். உங்களுக்கு இந்த ஷேப்பே உங்களுக்கு வந்து ஸ்போர்ட் லுக்கில் இருக்கும் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் பொசிஷனே. அதே மாதிரி நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டேங்க்கில் இருக்கிற சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேங்க்கில் ஒரு ஸ்கூப் ஒன்று வரும். உங்களுக்கு அட்ராக்ஷனான லுக்கோட வரும். உங்களுக்கு லிவோன்னு சொல்லி அதிலே வந்திருக்கும். உங்களுக்கு எம்பளத்தோடு வரும். உங்களுக்கு இது எதுக்காக அப்படின்னா ஷார்ப்னஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நம்ம வேகமாக போகிறதுக்காக இது ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு அதாவது காற்றை கிழிச்சிக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லி அந்த ஷார்ப்னஸ் அதுக்காக சொல்கிற மாடல் தான் இது. உங்களுக்கு டிஸ்பிளேன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் டிஜிட்டலாகவும் ஆஃப் அனலாகவும் வரும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் ரன் ஆகுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வியூ வந்துடும். உங்களுக்கு அதே மாதிரி டிஜிட்டல் மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் லெவல் வந்துடும். உங்களுக்கு டைமிங் வரும். உங்களுக்கு இதிலே சர்வீஸ் பண்ணுற இண்டிகேஷன் இந்த ஓரத்தில் வரும். ட்ரிப் மீட்ரு ரெகுலர் டோட்டல் கிலோமீட்டர் எல்லாமே இதுலேயும் வியூ ஆயிரும். உங்களுக்கு இது ஃபுல்லாமே வரும். உங்களுக்கு டிஜிட்டலோட ஆஃப் டிஜிட்டல் ஆஃப் அனலாக கூட 110ல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது மீட்டருமே உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் ஸ்டைலிஷாக இருக்கும். உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் செல்ஃப் ஒர்க் ஆகிறது. உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு டிஸ்பிளேல வியூ ஆயிரும். இதில் உங்களுக்கு வந்து ஹெட்லைட் டிம் அண்ட் பிரைட்டுக்குரியது வந்துடும். உங்களுக்கு இண்டிகேட்டரோட வியூவெல்லாம் இதில் வரும். உங்களுக்கு இது இண்டிகேட்டர் வியூ. இது செல்ஃபுக்கு உங்களுக்கு வந்துடும். செல்ஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வண்டி செல்ஃப் ஆயிரும். உங்களுக்கு செல்ஃப் ஆயிடுச்சு அப்படின்னாலே வண்டி ரன் ஆகிறது. உங்களுக்கு இது ஹாரனுக்கு உங்களுக்கு இண்டிகேட்டருக்கு வந்துடும். உங்களுக்கு நம்ம இதில் ஹெட்லைட் வியூவை பற்றி இப்போ பார்ப்போம். வண்டியை ஆன் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஹெட்லைட் எரிய ஆரம்பிச்சிடும். BS6 எல்லா மாடலுமே இப்படி தான் வரும். உங்களுக்கு ஹெட்லைட் டிம் அண்ட் பிரைட்டுக்குன்னு உங்களுக்கு தனியாக சுவிட்ச் எதுவும் கொடுக்கல. நம்ம இண்டிகேட்டர் பார்த்தோம், ஹாரன் பார்த்தோம். ஹெட்லைட் டிம் அண்ட் பிரைட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிங் லைட்டோடய சேர்த்து கொடுத்துருவாங்க. இது உங்களுக்கு பாசிங்கில் வரும், பாசிங் லைட்டுன்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு ஹெட்லைட் டிம் அண்ட் பிரைட் இதிலே வந்துடும். உங்களுக்கு லிவோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட் லுக்கில் இருக்கும். உங்களுக்கு மைலேஜ் வைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலில் மைலேஜ் 65 வரைக்கும் கிடைக்கும். பைபாஸில் ஓட்டிங்கன்னா 70 to 75 வரைக்கும் கம்பல்சரி கிடைக்கும். அந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு BS6 மாடல் தான். இதுவும் உங்களுக்கு செல்ஃப் மோட்டர் கார்பரேட்டர் இல்லாத டைப்புன்னு சொல்லுவாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகிற சத்தமே உங்களுக்கு கேட்காது, வண்டி ரன் ஆகிறது தான் உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி பின்னாடி இருக்க இந்த சாக்கப்சர் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் சாக்கப்சர்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஸ்டெப் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின் இருக்காது, பம்பிங் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதுக்காகத்தான் அட்ஜஸ்டபிள் சாக்கப்சரோட கொடுத்துருக்காங்க.
110ல் டிஸ்கோட வர்ற மாடல் இது மட்டும்தான் உங்களுக்கு. 110ல் அட்ஜஸ்டபிள் சேக்கப்ஸரோட வர்ற மாடலும் இதுதான் உங்களுக்கு. அது மாதிரி நிறைய ஆப்ஷனோட உங்களுக்கு வரும். இந்த பைக்கை பார்க்கும்போது பார்த்தோம்னா ரிசர்வ் பாயிண்ட் வால்வே இல்லை. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ரோ? ஆக்சுவலாக BS6 மாடலில் கார்பரேட்டர் இல்லாததுனால இதில் உங்களுக்கு ரிசர்வ் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் மேலே வந்து டிஸ்பிளே வந்துடும் உங்களுக்கு. டிஸ்பிளேல பிளிங்க் ஆகிற சிம்பிள் வந்துச்சு அப்படின்னாலே வண்டி ரிசர்வில் இருக்குது அப்படிங்கிற மீனிங் வந்துடும் உங்களுக்கு. ஃபில் அப்படின்னா இது வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு. பெட்ரோல் பாயிண்ட் வந்து டவர் மாதிரி வரும், ஒரு பாயிண்ட்டாக வரும். இப்போ பிளிங்க் ஆகிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மென்ஷன் ஆகும் இதில். இது வந்து FI டைப் மாடல் உங்களுக்கு. கார்பரேட்டர் இல்லாத FI டைப் மாடல். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சென்சாரோட ஒர்க் என்னென்னா இன்ஜினுக்கு தேவையான பெட்ரோலை ஆட்டோமேட்டிக்காக சர்க்குலேஷனில் எடுத்துக்கிறோம். அதுக்காக போட்டிருக்கிற மாடல் தான் இது உங்களுக்கு. பெட்ரோல் லெவல் நம்ம இதில் ரிசர்வ் மெயினில் பார்க்க முடியாது, டிஸ்பிளேல தான் பார்க்க முடியும். 4 கீர் மாடலோட வரும் இந்த மாடல் உங்களுக்கு. 4 கீருமே பின்னாடி தான் வரும் உங்களுக்கு. இந்த ஹோண்டா லிவோ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி லெவலில் இந்த பைக் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே வருது நீங்கள் சொல்கிறத பார்த்தா. ப்ரைஸை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இதில் உங்களுக்கு டிஸ்க் ட்ரம்னு 2 வேரியேஷன் வருது உங்களுக்கு. டிஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் மட்டும் தான் டிஸ்க் வரும். அந்த டிஸ்கோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே இல்லாமல் 93 கிட்ட வரும் உங்களுக்கு. வித்தவுட் டிஸ்க் மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 88 கிட்ட வரும் எல்லாமே சேர்த்து. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. இதே போல் மற்றும் ஒரு பைக் ரிவியூவில் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.